ஹாய்மா. நாரிட்டோ சுபிட்டன் தமிழ் ரியாக்ஷன், ஃபுல் ரியாக்ஷன் வீடியோ. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. எபிசோடு நம்பர் எனக்கு 252. என்ன நமக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, காய் வந்து கிசாமியை கொண்டுறான். எல்லாருமே வாட்டர் ஃபாலுக்குள்ள வந்து சுசுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படி அதுல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத வர வீடியோல பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஆஹா, வீடியோ இது யாருங்க? புதுசா இருக்கு. ஐவே சிச்சு. சிச்சு சிச்சு. நம்ம பிளான்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. இது என்ன பாம்பு வருது? எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல போறீங்களா? தொடர்ச்சியா இல்லங்க, கவிதா. ஸ்ட்ராட்டஜி மாறதுக்கு ஒரு வகையில அந்த குடோனுக்குள்ள போனாங்கல்ல. என்னாலதான் உங்களோட படைபலமும் தாக்குற திறனும் அதிகமாயிருக்கு. எதிர்காலத்துல நான் பண்ண உதவியை மறந்துடாதீங்க. நான் இல்லாத போது நம்ம பேசி வச்சதை தாண்டி வேற எதுவுமே செய்யக்கூடாது, சரியா? நம்ம எல்லாருமே கூட்டாளிகள். அதனால நீங்க என்ன நம்புறது தான் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நல்லது. நீ உன் தேவைக்காக தான் ஏன் கூட இருக்க. சோ நீ ஆல்ரெடி இவங்களா ஒரு பிளான போட்டு ஏதோ ரெடி இது பண்ணிட்டாங்க. எங்க போறீங்கங்கற விஷயத்தை அக்ரிமென்ட் முடிச்சிட்டாங்க இவங்களுக்குள்ள. ஹிடன் ரெயின் வில்லேஜ்க்கு போறேன். ஹிடன் ரெயின் வில்லேஜா? ஆனா நேரடியா இதுக்கும் அந்த யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்புறம் எதுக்காங்க லீவ் போகாம ரெயினுக்கு போறானே? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் போறேன் இது போறேன்னு தெரியலையே. சிரிக்கிறேன் சைஸா கவிதோ. எந்த நேரம் மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா? அதுதான் ஆத்தாடி எப்படிதான் உயிர் வாழ்றாங்கன்னு தெரியல. ஆமா, ரெயின் வில்லேஜ் இங்க நாகட்டம் இருந்தப்ப மழை பெஞ்சிட்டே தானங்க இருந்துச்சு. ஆனா ஏன் இப்ப நாகட்டம் இருந்த இடத்துக்கு போயிருக்கான்னு தெரியல. அவ போனா போனா மலைக்கு வர்றாங்க. முன்னாடி சின்ன வயசுல நான் தான் முதல்ல அங்க போவேன். என்னாச்சு? என்ன பாக்குறாங்க? உள்ள யாரும் இருக்காங்க. இவ்ளோ பெரிய தவளை எப்படி முதல்ல நம்ம இடத்துக்குள்ள வந்துச்சு? இப்ப நாம என்ன பண்றது? தேவையில்லாம ஏன் இவ்வளவு கத்துறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜிராயா சென்சே, ஆமா நான் தான். இந்த உடை எனக்கு எப்படி இருக்கு? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை கவனிக்கிறேன். ஒரு மாதிரி எனக்கு வாய்ஸ் மாத்திட்டாங்க. ஜிராயா வாய்ஸ். எதுக்கு இப்ப இவ்வளவு சிரிக்கிறீங்க? அவ்வளவு காமெடியா இருக்கா என்ன? யோசிச்சு பார்க்க. ஆனா இவதானே நாட்டோட பாடியை வந்து ஐயோ இங்க வந்துட்டான் உங்ககிட்ட. நீங்க எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, இவதான் ஒளிச்சு வச்சிருக்கா. இவதான் பாதுகாத்துருக்கு. அதுக்கு இங்க வந்திருக்கேன் போல. நிச்சயமா உடம்பு இங்க இல்ல. இவனெல்லாம் சமாளிக்க முடியுமா? இவளால எல்லாம் வாய்ப்பே இல்ல. இல்ல போய் சுக்குநூறு ஆக்கி விட்டேன். இல்ல இவ வந்து பேப்பர் ஸ்டைல். பறந்து போயிட்டா. அவ பின்னாடியே போறேன். பில்டிங் அப்படியே எவ்வளோ ஹைட்டா கட்டி விட்டுருக்கேன். பூரா நம்ம இது மாதிரி. அத அதுக்கு அப்படியே வந்துட்டாங்க. அடுத்த அவன் வந்துட்டேன். ஹாரா ஓடு கடல். கண்டிப்பா பண்ணிடுறீங்க. அதாவது ஒளிச்சு வச்சிருக்கிற நாகட்டோட உடம்பு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? கண்டிப்பா அதை தேடி நீங்க ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். நீ கூட்டாளிங்கிறதுனால நான் உன் மேல இறக்கம் காட்டுவேன்னு எதிர்பார்க்காத. துரோகிகளா காட்ஸ்கி ஒரு நாளும் மன்னிக்காத. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்.
அதீத விசுவாசிகளா இருந்த நீயும் நாகட்டோவும் எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணீங்க? காரணம் கேட்குறேன். என் ப்ராஜெக்டான சூக்கினோமேக்கு நீங்க 2 பேரும் ஒப்புதல் தெரிவிச்சீங்க தானே? ஒருவேளை நீங்க நருட்டோ உசுமாக்கி கிட்ட தோத்து போயிருந்தா சரி, நீங்க வீழ்த்தப்பட்டீங்கன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனா நாகட்டோ ரெனிங்கன் ரீபர்த் ஜுட்சுவை நருட்டோக்காக பயன்படுத்தி தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டா. ஆனா அந்த ஜுட்சு எனக்காக பயன்படுத்த வேண்டியது. அந்த ஊரை சரி பண்றதுக்காண்டி அவனோட கொஞ்சம் பவரையும் ஊரை சரி பண்றதுக்காண்டி இது பண்ணிடுவேன். அதுலதான் இறந்துருவேன் அவன். ஸ்பெயின் மாதிரி ஒரு பலசாலி தோக்கடிக்கப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டோபி கிட்டத பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இங்க இருந்து போலாம் வா. நாகட்டோட மனசு ஏன் திடீர்னு இப்படி மாறிச்சுன்னு ஜெட்சுவால பாசத்துக்கு கட்டுப்பட்டுட்டான்டா. முடியும். நான் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதையில எவ்வளவு வழிகள் இருந்தாலும் பாதையை மாத்த மாட்டேன். நருட்டோ முயற்சியை கைவிட மாட்டேன். அதான் நட்பா. விடாமுயற்சி அவனுக்கு. நிஜமாவே அவன் இது எல்லாத்துக்கும் தகுதியாதவன் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் ஒரு வெளிச்சம் மாதிரி. அந்த வெளிச்சத்துல தான் நாங்க நம்பிக்கைன்ற பூக்களை சுமக்கிறோம். எப்படி நருட்டோ மேல எவ்வளவு நம்பிக்கை. என்னதான் நீ என்னை எதிர்த்தாலும் நீ அந்த கிளாக்கை இன்னும் கழட்டாத போது உனக்கு அக்காட்ஸ்கி அந்த ட்ரெஸ் இன்னும் போட்டுருக்கான்ல. அகாட்சுக்கியை கண்டுபிடிச்சது யாஹிகோ தான், தவிர நீ கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிற மேகங்கள் தொடர் போர்னாலையும் இழப்புகள்னாலையும் ஹிடன் ரெயின் மேல பெஞ்ச ரத்தங்களை குறிக்குது. உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ எங்க கூட வந்து சேர்ந்த. அதனால இந்த கிளாக்க போடுறதுக்கு எனக்கு எல்லாம் ஹிடன் ரெயின் வில்லேஜோட ஷினோபியான நகாட்டோ அவனுக்கு சொந்தமானதுதான் ரினகன். அதனால அதுவும் உனக்கு சொந்தமானதில்ல. அவனோட கண்கள் இந்த ஊருக்கு சொந்தம். அது இந்த ஊரோட புதையல் மாதிரி. அதை தேடிதான் வர்றேன். நீ 2 விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சாகறதுக்கு முன்னாடி கொல்ல போறானே இவள. நான் தான் யாஹிகோ கிட்ட பேசி அவன் அக்காட்சுக்கியை தொடங்க வலியுறுத்தினேன். அதே மாதிரி நாகட்டோ கிட்ட இருந்து ரெனிங்கன் அவன் கிட்ட கொடுத்ததே நான் தான். அதனால நான் கொடுத்ததை நானே திருப்பி கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஆனா கவலைப்படாத, ஏன்னா நீ எதுவுமே தெரியாத, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு சின்ன பொண்ணு. ஆனா இப்போ ரெனிங்கன் எங்க இருக்குங்கிற உண்மை தெரியும். உன்னை பிடிச்சா போதும், எனக்கு தேவையான எல்லா பதிலும் கிடைச்சிடும். உஜிஹாவோட விஷுவல் பவர்ஸ் நீ குறைச்சி ஒருத்திதானே இருக்காவ. நான் என் உடம்பு திடமாக்கும் போதுதான் என்ன பிடிக்காம இந்த மாதிரி பல பேப்பர்களை என் மேல எரியறான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பிளானும் இருக்கலாம். அதையும் பா. இவனை எதுவுமே செய்ய முடியாது. ஐயோ இதுல பேப்பர் கலந்திருக்கா. அவனும் சேர்ந்து அவன் சாக மாட்டானே. ஆனா நாகட்டோ அவன் தான் அமைதியை நோக்கி நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போக போறான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் இலக்கை அடையறதுக்கு உதவ தூண்ணா. யாஹிகோ வழக்கம் போல வானங்கள் அழ ஆரம்பிச்சிருச்சு. அது வலியை குறிக்குது. எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு இந்த இடமே பிடிக்காது. ஆனா இப்ப நான் அதை காக்க விரும்புறேன். அது மட்டும்தான் என்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊர் ஒரு கை குழந்தை மாதிரி தான். இதை நான் தான் எப்படியாவது சரி செய்யணும். யாஹிகோ உண்மையிலே நல்லா பழக்கவழங்கள்லாம் சொல்லிதாங்க வளர்ப்பேன். அமைதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு பாலமா யஹிகோ இருப்பான். அதுதான் அவனோட உள்வுணர்வும் கூட. நகாட்டோ யாகிகோவை நாங்க மனசார நம்புறோம். எல்லாரும் வாங்க, கிளம்பலாம், போலாம். அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் மாறிடுவான் மனசு. நகாட்டோவையும் தாங்கி பிடிக்கிற ஒரு தூணான கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா அவன் நல்லவனா இருப்பேன். பேப்பர் பாம் வெடிச்சிருச்சு. அவ என்னாச்சு தெரியலையே. உயிரோட பாப்பி செத்து போயிட்டா போலங்க.
அவன் இந்த பீஸ் ஆயிடுச்சு. ஆமா இவனுக்கு அவனோட ஒரு பாதி ஃபேஸ். பாதி அகாட்ஸ்கியுடைய முன்னாள் மெம்பர். ஏங்க இந்த மண்டை கட்டு குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பாதி இது இதாயிடுச்சு. ஆமா கை மட்டும் இதாயிடுச்சு. நான் உன்னை இழுத்தப்ப நீ நம்ம 2 பேருமே சாகணும்னு முயற்சி பண்ண. ஆனா அதுல நீ தோத்துட்ட. அந்த வெடினால எனக்கு எப்படியோ கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டதுடா. ஆனா அதை எப்படியோ அதனாலதான் இப்ப நீயும் உயிரோட இருக்க. நீ எனக்கு நியாயமா நன்றி தான் சொல்லணும். இதுதான் உன்னுடைய கடைசி ஆயுதம்னு நான் நம்புறேன். மாதரா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. நானும் நகாட்டோவும் உனக்கு துரோகம் பண்ணிட்டும் எடுத்துக்க நருட்டோவை நம்பலான்னு ஏன் முடிவு பண்ணணும் உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஏன்னா அது உங்க 2 பேரோட பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ நடக்காத விஷயங்களை நடக்கும்னு நம்புற ஒரு அப்பாவி குழந்தை. நகட்டோ வேணா உண்மையான அமைதியையும் நம்பிக்கையையும் நிலைநாட்ட முடியும்னு நினைக்கலாம். ஆனா நீ எப்படி அதை நம்பின கொனான்? நருட்டோவை சந்திச்ச பிறகு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நகாட்டோ உன்னை முழுசா நம்பணும்னு முடிவெடுத்தான். அதை நானும் முழுசா ஏற்கிறேன். ஹிடன் ரெயின் வில்லேஜை சேர்ந்த நாங்க உன்னோட சேர்ந்து எங்க கனவை நிறைவேற்ற பண்ணுவோம். இந்த முறை நான் நம்புறேன். என்னைக்குமே அழியாத மங்காத ஒரு நம்பிக்கையா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு கார் ஹீரோ. வெளிச்சம் இல்லாத இடத்துல போக்குற பூக்கள் எல்லாமே வாடி போய் செத்து போயிடும். ஐயோ நிஜமா உங்களுக்கு எவ்வளவு பவர்னு இந்த அப்படியே இதே இது ஒன்றால அந்த கடலையே பிரிக்கிறாங்க. நல்ல பவர் இருக்கு உங்களுக்கு. பேப்பர் தான் ஃபுல்லா பேப்பர் தான் வளரும். பாருங்க அப்படியே கடலே 2 பக்கம் ஊகிட்டாங்க தண்ணி. அதுதாங்க ஒரு ராக்கெட் மாதிரி உருவாக்கிட்டாங்க. பாரு நடுவுல அப்படியே பாலம் மாதிரி பள்ளத்துக்குள்ள பள்ளம் மாதிரி 2 பக்கமும் அப்படியே அந்த இதை வந்து தண்ணி பூரா உள்ள போற மாதிரி இருக்கு. ஐயோ முடிஞ்சு போச்சே. எவ்வளவு பெரிய பவர். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனா வந்து மதுரை உச்சிக்கா அந்த ஃபேஸ் வந்து அந்த தலையில கட்டிட்டு துணி நான் எதுலயோ பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்க்கலாம் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப 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 அவனோட ஃபேஸ் ரினுவலை பார்க்க தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யாருன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ கோனான் வந்து என்ன செய்ய போறா அப்படிங்கிறதே அடுத்த வர்ற வீடியோல பார்க்கலாம்.